ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் மையம் சேனல். பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்றதுக்கு மார்ச் மாசம் 31ஆம் தேதி தான் கடைசி டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் உங்களோட பேன் கார்டு கூட ஆதார பெனால்டி பேமெண்ட் பே பண்ணி நீங்க லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், இதுதான் லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்றதுல ஒரு சிலர் அந்த செலான் சூஸ் பண்றதுல நீங்க மாத்தி சூஸ் பண்ணி நீங்க பே பண்ணாலும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க கரெக்டான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணணும். அதுவே நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்ன அப்படின்றத எப்படி செக் பண்றது, இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் உங்களோட பேன் கார்டு கூட நீங்க ஆதார லிங்க் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இப்போ லிங்க் பண்ணிருங்க. இந்த மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் டைம்ல நீங்க லிங்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்ல தான் நீங்க லிங்கிங் ப்ராசஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணி 4 to 5 ஒர்க்கிங் டேஸ், மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் நமக்கு ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றது கணக்குல வரும். இது இடையில வந்து ஹாலிடே வந்துச்சுன்னா அது உங்களுக்கு கணக்குல இருக்காது. நீங்க பே பண்ண நாள்ல இருந்து 4ல இருந்து 5 வேலை நாட்களுக்குள்ள தான் இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த பேஜ்ல உங்களோட பேன் கார்டையும் அதுக்கப்புறம் அதே ஆதாரம் நீங்க கொடுத்துட்டு வேலிடேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆகல அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேமெண்ட் பேஜ்ல நீங்க என்ன மெத்தட்ல பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் ஆல்ரெடி இதுல வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னா 1000 rupees ஒரே பேமெண்டா பண்ணணும். நம்ம 2 பேமெண்டாலாம் பண்ணக்கூடாது. 1000 ரூபாய் தான் லேட் ஃபீஸ். இந்த கிளிக் ஹியர் ஃபார் பேமெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்க இந்த பேங்க்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க இந்த மெத்தட்ல நீங்க போயிட்டு பேமெண்ட் வந்து பண்ணலாம். அதாவது இங்க கொடுத்திருக்க லிஸ்ட்ல நீங்க வச்சிருக்க அக்கௌண்ட் வந்து இருக்கு அப்படின்னா, அதாவது நீங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய பேங்க் இந்த லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்க ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் அந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்றவங்க வந்து காமனா இருக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம வேலிடேட்க்கு அப்புறம் பேமெண்ட் பேஜ் கொடுத்தோம்னா என்எஸ்டிஎலோட இந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு தனியா வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து நீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா ITNS 280 அப்படின்ற செலானை தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஸோ செலான் நம்பர் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்கம் டேக்ஸ்ல அதர் தென் கம்பெனிஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணணும். டாக்ஸ் அப்ளிகபிள்ல மேஜர் ஹெட் 500 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரிசிப்டோட நம்பர் வந்து 500. சிலர் வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா ரிசிப்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிட்டனால உங்களோட பேமெண்ட் போயிடும், ஆனா கரெக்டான பேமெண்ட் அப்டேட் ஆகாது. ஸோ செலக்ட் 500 அதர் ரிசிப்ட் செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து மைனர் ஹெட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இதுல ஏவை இயர் வந்து 2023-24 நீங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட பேன் டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. பேன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துடணும். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேமெண்ட் ஆயிரும். பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நெட் பேங்கிங் லாகின் பண்ணியோ நீங்க வேற ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு செலான் வந்து கிரியேட் ஆகும். அந்த செலானை முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து செலானே வரல அப்படின்னு சொல்றீங்க. செலான் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும். இதுல வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட செலான்ல இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்ஆர் கோடு, செலான் டேட்டு, சீரியல் நம்பர் இதை வச்சு இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்மளோட செலான் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு பேமெண்ட் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலான் ஜெனரேட் ஆயிரும். அதே போல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சா அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட செலான் வந்து 4 to 5 டேஸ்ல வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்லயே வந்து அப்டேட் ஆகும். திரும்பி நம்ம பேனு ஆதார் நம்பர் கொடுத்து வேலிடேட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அதுல பேமெண்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட் லிங்கிங் ப்ராசஸ்க்கே வந்து நம்ம சப்மிஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த வெப்சைட்ல கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா, செலான் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்றது. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் இதுதான். இதுல வந்து நமக்கு எதுல போய் நம்ம செக் பண்ண முடியும்னா நம்ம பேமெண்ட் பண்ணும்போது நமக்கு பிஎஸ்ஆர் கோடு வந்து அதுல இருக்கும். அதே மாதிரி டேட் ஆஃப் டெபாசிட்ல நம்ம எந்த டேட்ல பே பண்ணுமோ அந்த டேட்டு, உங்களோட செலான் சீரியல் நம்பரும் அதுல இருக்கும். மேஜர் ஹெட் கோடு, டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த CIN பேஸ் வியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு லோட் ஆகிட்டு இதுல நம்ம வந்து பேமெண்ட் பண்ண அந்த செலானோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு கண்டிப்பா நமக்கு இந்த பிஎஸ்ஆர் கோடு வந்து கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி என்னைக்கு டெபாசிட் பண்ண அந்த டேட்டு, செலானோட சீரியல் நம்பர், அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. ஸ்டார்ல இருக்க மீதி டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நீங்க இந்த வெரிஃபை கோடை கொடுத்துட்டு வியூ கொடுத்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பேமெண்ட் வந்து இங்க அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நீங்க லிங்க் வந்து கொடுக்கணும். லிங்க் கொடுத்ததுக்கு அப்புறமா உடனே நமக்கு வந்து லிங்க் ஆகாது. அதுக்கு சம் ஆஃப் டைம் வந்து எடுக்கும். லிங்க் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றதையும் திரும்பவும் இதே பேஜ்ல தான் நம்ம வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். இதுல லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு
உங்களோட ஆதார் கார்டு நம்பரையும் பேன் கார்டு நம்பரையும் கொடுத்துட்டு நீங்க வேலிடேட் பண்ணீங்கன்னா அது லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேமெண்ட் மட்டும் பண்ணிருங்க. சில பேருக்கு பேன் கார்டுல நேம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஆதார் கார்டுல ஒரு மாதிரி இருக்கும், இனிஷியல் மட்டும் இருக்கும், இதுல எக்ஸ்பென்ஷனா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பேன் கார்டுல இருக்கிறது கரெக்ட் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை போய் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லிங்கிங் ப்ராசஸ் வந்து பண்ணுங்க. நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம லிங்கிங் ரிக்வஸ்டே வந்து கொடுக்க முடியாது. ஸோ நமக்கு டைம் வந்து இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல இந்த 1000 ரூபாய் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் வீடியோ இருக்கு. அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன். ஸோ கண்டிப்பா லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பவே லிங்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க லிங்க் பண்ணியிருந்தீங்கனாலும் இதுல போயிட்டு உங்களோட பேனும் ஆதாரம் லிங்க் ஆயிருக்கா இல்லையான்றதையும் நீங்க ஸ்டேட்டஸா வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.